நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேரும் சேனல். இந்த வாரம் எந்த மூவியோட திரையம்சம்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன பாபா பாய் படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் டேரக்டராக வந்து தஞ்சை சஞ்சனா ராஜகிருஷ்ணன் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கு. ப்ரொடியூசராக வந்து கிருஷ்ணமூர்த்தி, ரைட்டரை வந்து ஃபிலிமே ஸ்டாஃபை நூர் சர்ஃபி இவங்களுடைய இயக்கத்தில் வந்திருக்கு. நூர் சர்ஃபின்றவங்க யாருன்னு இல்லை, நம்ம பிரியா வாரியரோட படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோலாக அவங்க ஃப்ரெண்ட் ரோலாக நினச்சிருப்பாங்க, அவங்க தான். இந்த படத்தில் ஆக்டராக வந்து திலீப் குமார், மோகன்லால், வினித் சிரி, அப்புறம் தமிழ் ஆர்டிஸ்டான சரண்யா பொன்வேடன், அப்புறம் ரெடிங்கினி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. நடிப்பில் வெளிவந்த படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் இருக்குது, 2.5 மணி நேரம் இருக்குது இந்த படம் ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் ஜானலில் இருக்குது. இந்த படம் இப்போ டிசம்பர் 18 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் சினிமாவில் சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி இந்த படத்தில் என்னென்னலாம் இருக்குன்றது தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோட சிஎம்ஐ கடத்துறாங்க. அந்த சிஎம்ஐ கடத்திட்டு எதுக்காக கடத்துறாங்க அப்படின்றது தான் ஒரு காமெடி ஆக்ஷன் ஜேர்னலில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து 1980s வந்து சேரனுடைய படம் மாதிரியே இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா அதே கதை தான் கிட்டத்தட்ட நவீன காலத்து சேரன் இது கதைன்னு சொல்லலாம். இந்த படத்தோட டேரக்டர் வந்து முழுக்க தமிழ் சினிமா தாண்டி கேரளாவில் வந்து தளபதி விஜயோட ரெஃபரன்ஸ் மொரட்ட விஜய் ஃபேன்ஸாக இருப்பாங்க போலுக்குன்னு நினைக்கிறேன். கில்லி படத்தில் சீன்ஸ் எங்கே பார்த்தாலும் கில்லி கில்லி அப்படின்ற டைலாக்கே சொல்லிட்டு வராங்க. ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் சரி, ஒவ்வொரு இதுலேயும் வந்து மோகன்லால் வந்து விஜயோட ரெஃபரன்ஸான ஒவ்வொரு ஸ்டைலையும் ஒவ்வொரு பாடி லாங்குவேஜையும் கொண்டு வராங்க. அவர் கடத்திட்டு போகிற அந்த கார் ஜீப்பு நம்பரு ஜிப்ஜி TN 5900 அந்த ஜீப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் வந்து விஜய் படத்தோட ரெஃபரன்ஸை காட்டுற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் படத்தோட லாஜிக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஜிக்கே பார்க்கக்கூடாது, இது வந்து ஒரு ஃபன் டைமான இது அப்படின்னு சொல்லிட்டு மூளையை தூக்கி மூளையில் போட்டு தான் இந்த படத்தை போய் பார்க்கணுன்னு ஆடியன்ஸுக்கு சினிமாக்காரங்க சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் கனெக்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போனாலுமே கொஞ்சம் ஆவரேஜான டயத்தில் தான் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் வந்து பெரிய ரோல்னு பார்த்தீங்கன்னா நம்ம RR படத்தில் சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரும் ஆடுற மாதிரி திலீப்பும் மோகன் அவங்களும் 2 பேரும் ஆடுற காட்சிகள் வந்து RR படத்தில் மாதிரியே இந்த விதத்துலேயும் ஒரு காட்சிகள் வச்சுருக்காங்க. அப்புறம் தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு பெரிய ஆக்டர் வந்து பின்னாடி கடைசி கிளைமேக்ஸ் சீனில் வந்து ஒரு கேமியோ ரோல் கொடுத்துட்டு போயிருக்காரு. அது யாருன்னு நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த கேமியோ ரோல் என்னன்றது நீங்கள் பார்த்தா தான் தெரியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து எதுக்காக சிஎம்ஐ கடத்துறாரு, சிஎம்ஐ கடத்துற அளவுக்கு இருந்துச்சுன்னா அவர் ஒரு விதத்தில் பாதிக்கப்படணும் அப்படின்ற ஸ்டோரியை வந்து வலுவான ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேவை வந்து இந்த படத்தோட டீம் வந்து கொடுக்க மறந்துட்டாங்க. அதாவது மலையாள சினிமாவில் வந்து பெஸ்ட்டு மூவியாக மஞ்சுமேல் மூவிஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் கொடுக்குற காலகட்டத்தில் இந்த படங்களில் இந்த மாதிரி ஒரு கேவலமான படங்கள்லாம் நான் பார்த்ததே சொல்ல முடியாது. கேவலமான இல்லை, ஒரு மொக்க ஸ்டோரி உள்ள ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே உள்ள மொக்க படத்தை இந்த மாதிரி பார்த்ததேன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து மோகன்லால், திலீப் இவங்க 2 பேரும் தான் படத்தோட மெயின் ரோலாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை தவிர மற்ற தமிழ் சினிமாவில் இருக்க ஆக்டருக்கும் சரி மற்ற மலையாள ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி பெருசாக வந்து இம்பாக்ட் கொடுக்கவே இல்லை. ஸ்டோரிலையும் சரி ஸ்க்ரீன் பிளேலையும் வந்து அந்தளவுக்கு ரைட்டிங் டீம் வந்து அந்தளவுக்கு ஒர்க் பண்ணல. சரண்யா பொன்வேடன்லாம் எதுக்கு வராங்கன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அந்தளவுக்கு அவங்க வந்த சீனும் தெரியல, போன சீனும் தெரியல. பஜ்லு சந்தோஷ் அவருடைய சீன்ஸும் சரி, வந்த சீனும் தெரியல, போன சீனும் தெரியல. மோகன்லாலுடைய நடிப்பு, அவர் வழக்கம் போல் மலையாள சினிமாஸுக்கு ஒரு ஆக்டருக்கு கொடுக்குற நடிப்புகளை அவருடைய பாடி லாங்குவேஜில் கொடுத்துட்டாரு. கருப்பு சட்டை போட்டு வெள்ளை வெட்டி வந்துட்டு வருவாருமா மாஸ்டா அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டு போது அந்த சீனை பார்த்தாலே ஐயோப்பா கூஸ் பம்ஸாக ஒரு ஃபைட் சீன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்மளை எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த படத்தில் வந்து ஃபைட் சீன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாஜிக் மட்டும் இல்லாமல் எல்லாமே மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் படத்தில் இருக்குது. ஒரு மொக்கையான ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு வந்தனால இந்த படம் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னே சொல்லலாம். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் ஆடியன்ஸில் தமிழ்நாட்டில் வந்து இந்த படம் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு இருக்குது. மலையாளம் புரிஞ்சவங்க போய் பாருங்கள். மலையாள படத்தை மேக்ஸிமம் மலையாளத்தில் பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் இருக்கும். அடுத்த ஒரு மூவியில் சந்திக்கிறவரை உங்களிருந்து விடுவது உங்கள் ஆர்கேரும். பை விவாஸ்.